கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்ததை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மரக்காணம், கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், உடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கள்ளக்குறிச்சி, கருணாபுரத்தில் விசச்சாராயம் கொடுத்து சுமார் 40 பேருக்கு மேற்பட்ட பலியாகியுள்ளனர். இது தொடர்பாக தற்போது சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணை கூடாது, தங்களுக்கு சிபிஐ விசாரணை மாற்றக் கோரி அதிமுக வழக்கறிஞர் செயலாளர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக விசச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் 2021ஆம் ஆண்டிலிருந்து கள்ளச்சாராய விற்பனை கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுத்த அரசு உரிய நடவடிக்கைகளும் எடுக்கவே இல்லை என்றும் இது தமிழக அரசு தொடர் தோல்வியை காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் துணையுடன் தான் இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவதாகவும் அங்குள்ள எம்எல்ஏக்கள் செந்தில்குமார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை முறையாக பிரேத பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கள்ளக்குறிச்சி விசாரணை தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது தொடர்பாக சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது கள்ளச்சாராய விசாரணையை போது கள்ளக்குறிச்சியை அருந்தி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் பலர் உயிரிழந்துள்ளனர். இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியவர்கள் தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வாதம் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் விழுப்புரம், மரக்காணம் சம்பவங்களுக்கு பிறகு விசச்சார விற்பனை தொடர்ந்து இங்கு தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவர் அந்த வாதத்தின் போது எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசின் ஒட்டுமொத்த துறையோட தோல்விதான் இந்த பலிக்கு காரணம் என்றும் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் சட்டவிரோத விற்பனை குறித்து பலமுறை புகார் அளித்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தான் நாங்கள் சிபிஐ உத்தரவுக்கு வேண்டும் என்று கேட்பதாக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் விசச்சாராய விற்பனையை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார். மேலும் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆண்டின் போது விசச்சாராய பலி ஏற்பட்டதை அடுத்து அந்த விசச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கடந்த ஆண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார். மேலும் தற்போது கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய விற்பனை தொடர்பாக ஊடகங்கள் செய்திகள் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு முன்பும் விசச்சாராய மரணம் நிகழ்ந்தும் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தொடர்ந்து அரசுக்கு கேள்வி எழுப்பினார். விசச்சாராய விற்பனை தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசு ஏன் இவ்வாறு பலியாகுவதற்கு யார் காரணம், இதற்கு யார் பொறுப்பேற்பார் என்றும் தொடர்ந்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதிலளித்த போது பொதுநல வழக்கு என்று கூறி அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது என்றதும், மேலும் மனதார ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட பல பேர் உயிரிழந்ததாகவும் அவர் அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளது அரசு என்று விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு வழக்கின் விசாரணையை வரும் ஜூன் 26ஆம் தேதிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு அந்த தினமே வழக்கின் விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.